பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் அபவுட் அசம்பிளி பால்ஸ் பிகின் ஏப்ரல் 9. ஸோ அதாவது 4 ஸ்டேட்டு ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு எலெக்ஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எலெக்ஷன் டேட்டை யார் அனௌன்ஸ் பண்ணுவா, பிரசிடென்ட், கவர்னர், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ அசாமுக்கான எலெக்ஷன் டேட்டு ஏப்ரல் 9th 126 சீட்ஸுக்கான எலெக்ஷன் நடக்குது. ஸோ கொஸ்டின் இதுலேருந்து எப்படி எதிர்பார்க்கலாம்னா, எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ சீட்ஸ் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ பாண்டிச்சேரிக்கு 30 சீட்ஸ், தமிழ்நாடுக்கு 234 சீட்ஸ், வெஸ்ட் பெங்கால் 294 சீட்ஸ். ஸோ தமிழ்நாடுக்கு சிங்கிள் ஃபேஸ் எலெக்ஷன் நடக்குது, வெஸ்ட் பெங்காலில் 2 ஃபேஸில் எலெக்ஷன் நடக்குது. ஸோ டோட்டல் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 17.44 crore டோட்டல் ஓட்டர்ஸ் இந்த 4 ஸ்டேட்லையும் ஒரு யூனியன் டெரிட்டரியில் இருக்காங்க. ஸோ டோட்டலாக 824 கான்ஸ்டியூன்சிக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. பை எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 கான்ஸ்டியூன்சிக்கு நடக்குது. அண்ட் May 4th வந்து கவுண்டிங் டே. எல்லா அசம்பிளிஸ்க்கும் எல்லா தொகுதிக்கும் சேர்த்து May 4th ரிசல்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படிங்கிறது 1960ல் கேரளாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆர்டிகல் 324 கீழே there shall be a commission who control the election சொல்லிட்டு ஒரு அந்த கண்ட்ரோல் ரெகுலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கீ டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் சொல்லக்கூடிய ஒரு ரெகுலேட்டரி கைட்லைன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாச்சுட்டரி லாக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் இதுக்கு இருக்கு. ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு கவர்மெண்ட்ஸு புது ஸ்கீம்ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸோ எதுவும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு அஃபிஷியலாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் எலெக்ஷன் கமிஷனோட அப்ரூவல் கம்பல்சரியாக வேணும். அதே மாதிரி பெய்ட் நியூஸ், ஹேட் ஸ்பீச் இது எல்லாமே மானிட்டர் பண்ணப்படும். ஸோ சூப்பரிண்டெண்டன்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் தி எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கண்ட்ரோல்ன்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணி தான் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 and 51 சொல்லிட்டு 2 ஆக்ட்ஸ் இருக்கு. இந்த ஆக்ட் தான் வந்து எவ்வளோ சீட்ஸ் ஒரு ஸ்டேட்டுக்கு டீலிமிட்டேஷன் பண்ணுறது, பவுண்டரி டிசைட் பண்ணுறது, எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது, அந்த எலெக்ஷனை வந்து பேலட் பாக்ஸில் பண்ணுறதா இல்லைனா வந்து இவிஎம் மிஷினில் பண்ணுறதா, எல்லாமே இந்த 1950 and 1951 ஆக்டில் தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் வந்து விவி பார்த்தா என்னன்னு கேட்கலாம், இவிஎம்னா என்ன கேட்கலாம், இவிஎம் யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். அதே மாதிரி ரீசெண்ட் ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் லைக் சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பற்றியும் கொஸ்டின் கேட்கலாம். செகண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியோட நியூ ரூல். சுப்ரீம் கோர்ட்டு யூபிஎஸ்சி இன்ட்ரோடியூஸ் பண்ண டிஜிபி அப்பாயின்மெண்ட்ஸ்க்கான கைட்லைன்ஸுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எவால்வ் ஆயிருக்கு, பிரிட்டிஷ் லெகசி எவால்வ் ஆயிருக்கு. ஸோ ஃபிக்ஸட் டென்யூர் டிஜிபிக்கு 2 years ஃபிக்ஸட் டென்யூர் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷிங் ஜட்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி அவங்க இன்வால்வ் பண்ணி மெரிட் பேஸ்டு செலெக்ஷனாக தான் இருக்கணும், இது பொலிட்டிக்கல் செலெக்ஷனாக இருக்கக்கூடாது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போலீஸ் கமிஷன் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகனா போலீஸோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரீஃபார்ம்ஸ்க்காக இந்த மாதிரி ஸ்டேட் போலீஸ் கமிஷன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் செப்பரேட்டா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலா ரிட்டையர்மெண்ட் 3 monthsக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸை வந்து யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும். பட் அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரொம்ப நியர்பை தான் வந்து அந்த நேம்ஸை அனுப்புறாங்க. இதனால டைம்லி டிஜிபிஸை அப்பாயிண்ட் பண்ண முடியல. அதனால ஆக்டிங் டிஜிபிஸ்னு ஒருத்தர் வராங்க. அது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனை வயலேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது டிலே யூஸ்வலா பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் எலெக்ஷனை பைபாஸ் பண்ணி பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸா இது வரணுன்றது மாதிரி பண்றதா சொல்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் யூபிஎஸ்சியோட ரிவைஸ்டு ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாசத்துக்கு மேல ஒரு டிஜிபி லிஸ்ட் கொடுக்க டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்துல
சுப்ரீம் கோர்ட்ல ஓட அப்ரூவல் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்றாங்க. சில டெத், ரெசிக்னேஷன் இல்ல ப்ரீமெச்சூரா ரிலீவிங் ஆகிறது, இந்த மாதிரி எக்ஸம்ஷனை வந்து அலோவ் பண்றாங்க. ஸோ யூபிஎஸ்சி கம்பல்சரி கம்ப்ளைன்ஸை ஃபாலோ பண்ணணும். இரெகுலாரிட்டி நடக்காத மாதிரி அவங்க மூவ் பண்ண முடியாது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்டேட்ஸ் டைரக்டா அக்கௌண்டபிளா இருப்பாங்க டிஜிபி அப்பாயின்மெண்ட்ஸ்ல. இங்க வந்து 3 டாபிக் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. முதல்ல வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், ஸோ போலீஸ் கம்ஸ் அண்டர் ஸ்டேட் லிஸ்ட். செகண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட 141 அண்ட் யூபிஎஸ்சியோட 315. ஸோ 141 பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் லாஸ் பைண்ட் இன் ஆல் கோர்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஒன்னு. அதே மாதிரி 315 வந்து யூபிஎஸ்சி அதோட ஃபியூச்சர்ஸ், ப்ரொவிஷன்ஸ், கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த போலீஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து வெறும் ஆக்ட் மூலயமா வந்துடல. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இந்தியன் போலீஸ் ஆக்ட் 1861 தான் போலீஸ் ஃபோர்ஸை கவர்ன் பண்ணது. ரெண்டாவது, ஒரு லீகல் வேக்யூம் ஏற்படும் போது ஜுடிஷியரி ஒரு ஸ்டெப் அஹெட் எடுத்து ஸோ ஒரு கைட்லைன்ஸ் இல்லை ஒரு லாவை ஃப்ரேம் பண்றாங்க. இது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்யூ. Kurukshetra, 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 Kurukshetra.